காதோட ஷேப் சேஞ்ச் பண்ண போகிறேன். எந்த மாதிரி? அவதார். அவதாரில் இருக்கிற மாதிரி 13 லட்சம் ரூபாய் பாடி மாடிஃபிகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு அமௌண்ட் எப்படி சார்? ஸ்பான்சர்ஸ் எங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல. கொஞ்சம் இப்படி ஓப்பன் பண்ணி தர முடியுமா ஐயா? சார் அந்த டங்கை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கீங்கல்ல, அதை காட்ட முடியுமா? சார் டங்குக்கு ஃபுல்லாக ரெயின்போ கலர்ஸ் கொடுத்துருக்கீங்க. இல்லை, இது 3 கலர்ஸ் தான். அது மிக்ஸ் ஆகி ஒரு 12 கலர்ஸ்க்கு தெரியுது. கலர் காம்பினேஷன் தான். இது ஒன்றும் ஸ்பெசிஃபைடாக இந்த கலர் தான் பண்ணணும் இல்லை. நான் 3 கலர் பண்ணேன். இந்த பல்லோட ரேட் என்ன சார் இருக்கும்? ஸோ எனக்கு 33 வந்தது. அப்போ கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் கொடுத்து ரீபில் பண்ணும்போது கொஞ்சம் செலவாச்சு. ஒரு 3000 எக்ஸ்ட்ரா ஆச்சு. அப்புறம் அட்டாச் பண்ணுறதுக்கு அப்படி 40 ரூபா வந்துடும். 40,000 மேஜராக என்ன கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்படி இருந்தால் எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோ? எந்த பொண்ணுக்கு ஆக்சுவலி நாங்களும் பிள்ளைங்க ஒரு சைட் தானே. நானும் பிள்ளைங்களும் ஒன்றுக்கு ஒன்று தான். எல்லோ பென்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏலியன் ஈமோ டாட்டூ அண்ட் பாடி மாடிஃபிகேஷன் ஆர்டிஸ்ட் தான் இருக்காங்க. அவங்க கூட தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏலியன் விஷயம். ஏலியன் விஷில் எல்லாம் கடவுள் விஷில் நல்லா இருக்கேன்பாங்க. நீங்கள் என்ன ஏலியன் விஷில் நல்லா இருக்கேன்றீங்க? ஆக்சுவலி நான் ஃபாலோ பண்ணுறதை வச்சு சொல்ல முடியும். நானும் ஏலியன்ஸ்லாம் நேக் காட் தான். அது அப்படியே வச்சாச்சு ஏலியன் விஷ். அது எப்படி ஏலியன்ஸ் மேலே உங்களுக்கு இவ்வளோ ஒரு பிலீவ் வந்தது? எப்படி பிலீவ் வந்ததுன்னா, எனக்கு பர்சனலாக பிடிக்கும். ஸோ அதனால் அப்படியே சொல்ல முடியாதுல்ல. எதையும் ஒன்று நடந்திருக்கும் அதை சொல்லணும் அப்படி பிடிக்கும். உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டோம். உங்கள் வீடியோஸுமே நிறைய பார்த்தோம். பாடி மாடிஃபிகேஷன் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க சார் நீங்கள்? இப்போ வரைக்கும் ஐபால் டாட்டூ பண்ணியிருக்கேன், டங் கலர் பண்ணியிருக்கேன், டங் கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு காதோட ஷேப் சேஞ்ச் பண்ண போகிறேன். எந்த மாதிரி? அவதார். அவதாரில் இருக்கிற மாதிரி ஷேப் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நெயிலில் டாட்டூ பண்ண போகிறேன். அப்புறம் ஹேண்ட் ஸ்பிட்டிங் சொல்லுவாங்க, ஃபிங்கர் ஸ்பிட்டிங்னு. இந்த ஹேண்டை கொஞ்சம் பிரிக்க போகிறேன். ஐ மீன் இங்கே கேப். ஆல்ரெடி தான் கேப் இருக்கே சார். அப்புறம் இன்னும் மோர் கேப். இவ்வளோ தூரம் ஹேண்ட் ஸ்பிளிட், ஐ மீன் ஃபிங்கர் ஸ்பிளிட்னு சொல்லுவோம். அதை அந்த மாதிரி பண்ண போகிறேன். இப்போ இது வரைக்கும் நீங்கள் பண்ணியிருக்கீங்கல்ல, இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாச்சு? நேற்று ஹிமாச்சல் போயிட்டு இங்கே வந்தேன். இது வரைக்கும் மொத்தம் 13 லட்ச ரூபா இருக்குது. இது வரைக்கும் மட்டும். அப்போ இதுக்கப்புறம் பண்ண போகிறதுக்கெல்லாம் சேர்த்து ஆகும். அது சொல்ல முடியாது. அப்படியே ஒன்று ஒன்றா பண்ண கவுண்ட் பண்ணிக்க வேண்டியது தான். 13 லட்சம் ரூபாய் பாடி மாடிஃபிகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு அமௌண்ட் எப்படி சார்? ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. ஸ்பான்சர்ஸ் எங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல. அப்புறம் நான் ஒர்க் பண்ணுற இடத்துல, நான் முன்னாடி ஒர்க் போன இடத்துல அந்த மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என் அண்ணன் இருக்கார், டாக்டராக இருக்காங்க. அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ சரி, இப்போ ஜென்ரலாக லைட்டாக ஐயில் ஏதாவது தூசுப்பட்டா கூட நம்மளால் ஐயோன்னு கண் அப்படி வலிக்கும். நீங்கள் எப்படி ஐலையே டாட்டூ பண்ணீங்க? அது ப்ரொசீஜர் எப்படி? அதை கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அது ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்க்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸ்கெர்லா லேயரில் கலர் பண்ணுறது இதுதான் சிம்பிளாக சொல்லணும். ஸ்கெர்லா லேயரில் நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோம் கலரை. தட்ஸ் இட். எவ்வளோ டைம் எடுத்தது உங்களுக்கு? எனக்கு டைம் அரௌண்ட் ஒரு 30 மினிட்ஸ் எடுத்துச்சு. 30 மினிட்ஸ். பெயினாக இருக்குமா? இல்லை பெயினாக இருக்குமா? 0 பெயின் தான். நம்ம கண்ணில் தூசி விழுந்தோடனே டக்குன்னு எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் பெயின் இருக்கும். பெயின்லாம் ரொம்ப பெருசாக இருக்காது. ஆஃப்டர் அதை முடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம நார்மலாக பாடியில் டாட்டூ பண்ணாலே வலிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஐ ஃபுல்லாக கலர் பண்ணியிருக்கீங்க. இது டாட்டூ மாதிரி இல்லை, இது இன்ஜெக்ஷன் தான். நீடில் தான் உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு திரும்பி ரிட்டன் வெளியே எடுத்துருவாங்க. ஸோ அதனால தான் என்ன ஒரு 7-6 டைம்ஸ் நீடியில் உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஆமாம். என்ன சார் இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க? ப்ராசஸ் அதானே, அப்படி தான் பண்ணுவாங்க. அதான் ப்ராசஸ். இதெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் நம்ம போனோம். அதெல்லாம் பண்ணி தான் ஆகும். இது பெர்மனண்டா? கண்டிப்பாக பர்மனெண்ட் தான். இதுக்கப்புறம் அந்த ஐபால் ஒயிட் கலரில் வரவே வராது. இப்போ நீங்கள் ப்ளூ கலர் உங்களுக்கு ஓகே பண்ணியிருக்கீங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இது பிடிக்கலை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? வேறு கலர் சேஞ்ச் பண்ணுவேன். ஒயிட் கலர் பண்ண முடியாது. அப்போ ஒயிட் கலர்னால் கலர் தான் பண்ண முடியும். என்னோட பழைய கலரே வராது. நான் ஒயிட் கலர் பண்ணிக்கலாம். ஆனால் அதுவும் வந்து என்னோடய ஸ்கெர்லாவோட டென்சிட்டியை பொறுத்து தான் மாறும். ஏன்னா அது வந்து அந்தளவு அது கேப்பபிள் இல்லைன்னா அது பண்ண முடியாது. ஸோ அது கேப்பபிள் எதுவோ அது பண்ண முடியும். கொஞ்சம் இப்படி ஓப்பன் பண்ணி காட்ட முடியுமா? எங்கேயுமே சின்னதாக கூட ஒயிட் கலர் தெரியல. ஃபுல்லாக ப்ளூ கலரில் தான் இருக்குது.
ஆமாம், அதுக்கு தான் இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பண்ணும். சார் இந்த டங்கை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் நீங்கள்ல, ம் அதை காட்ட முடியுமா? ம் ஏன் சார் டங்குக்கு ஃபுல்லாக ரெயின்போ கலர்ஸ் கொடுத்துருக்கீங்க? இல்லை, இது 3 கலர்ஸ் தான். அது மிக்ஸ் ஆகி ஒரு 12 கலர்ஸ்க்கு தெரியுது. கலர் காம்பினேஷன் தான். இதில் ஒன்றும் ஸ்பெசிஃபைடாக இந்த கலர் தான் பண்ணணும் இல்லை. நான் 3 கலர் பண்ணேன். ப்ளூ, எல்லோ அண்ட் க்ரீன், இந்த 3 கலரும் பண்ணேன். ஸோ அது ஃபுல்லாக ஸ்மெட்ச் ஆகிடுச்சு. பார்ப்போம், இன்னும் ரிசல்ட் இல்லை, ஃபுல்லாக வரல. இன்னும் ஹீலிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இன்னும் ஹீல் ஆகிறதுக்கு ஒரு 2 டேஸ் எடுத்துக்கும். 2 டேஸ்க்கு அப்புறம் தான் என்ன கலர் வரும்னு தெரியும். நார்மலாகவே வந்து அந்த சாப்பாடு இருக்கக்கூடிய சுவைகளை ருசிக்கிறதே வந்து டங்க் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதையே ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ஃபுட்டில் இருக்கக்கூடிய டேஸ்ட் எல்லாம் தெரியும்? எல்லா டேஸ்ட்டும் தெரியுமே. டேஸ்ட் டங்கில் டேஸ்ட் பட்டன் தனியாக ஒன்று இருக்கும். அது வந்து 6 மந்த் ஒன்று ரொட்டீன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை, அது நல்லாயிருக்கு. இந்த கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே தான் கலர் பண்ணதுக்கு அப்புறமும் இருக்கா டங்க்? இல்லை ஏதாவது பெயின் இல்லை இல்லை, இப்போ இரிட்டேஷன்? பெயின் இருக்குது, ரொம்ப பெயினாக இருக்குது. இது இருக்கும் தான். ஏன்னா ஒரு டங்க்குன்றது மேஜர், ரொம்ப முக்கியமான பார்ட் பாடியில் வந்து ரொம்ப முக்கியமான பார்ட் டங்க்கு தான். கண் இல்லாமல் கூட வாழ்ந்துருவாங்க, டங்க் இல்லாமல் சுத்தமாக வர முடியாது. ஸோ டங்க்கு வந்துட்டு ரொம்ப இது வீங்குனுச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு ஹார்ட் பிளாக் ஆகும். அப்புறம் மூச்சு தண்ணில் வரும், இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. மற்றபடி ஓகே. இப்போது ஐயில் இது எல்லாமே வந்து ரொம்பவும் பார்த்து பராமரிக்க வேண்டிய விஷயங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ ஐயாக இருக்கட்டும், டங்காக இருக்கட்டும், இதிலெல்லாம் வந்து டேட்டூ பண்ணியிருக்கீங்க, கலர் பண்ணியிருக்கீங்கல்ல, இதுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் ஃப்யூச்சரில் வருமா? இப்போ ஓகே, ஃப்யூச்சரில் வர வாய்ப்பு இருக்குமா? இல்லை, இன்ன வரைக்கும் ஒருத்தர் 20 இயர்ஸ் ஆச்சு ஒருத்தர் பண்ணி, அவருக்கு எதுவும் வரல. ஸோ எங்களுக்கு அது வராதுன்னு நம்புகிறோம். ஃப்யூச்சரில் தான் தெரியும் அதெல்லாம். இன்ன வரைக்கும் வரல எனக்கு. இது மாதிரி பண்ணியிருக்கவங்களுக்கு இன்ன வரைக்கும் எதுவும் வரல. ஸோ கான்ஃபிடென்ஸாக வராதுன்னு நம்புகிறோம். அது என்ன சார், இந்த வில்லன்லாம் படத்தில் வச்சுருப்பாங்கல்ல தங்கப்பல், அந்த மாதிரி நீங்கள் என்னமோ சில்வரில் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அது பிளாட்டினம். பிளாட்டினம்? இல்லை, கோல்டு தான் நானும் வைக்கலான்னு இருந்தேன். எல்லாருமே வச்சுட்டாங்க, நீங்களே சொன்னீங்களே வில்லன் மாதிரி நல்லாவே இருக்காதுன்னு சொல்லி. சரி, அதான் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் பிளாட்டினம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. அந்த பல்லோட ரேட் என்ன சார் இருக்கும்? என்ன ஒரு எனக்கு 33 வந்தது. அப்போ கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் கொடுத்து ரீபில் பண்ணும்போது கொஞ்சம் செலவாச்சு. ஒரு 3000 எக்ஸ்ட்ரா ஆச்சு. அப்புறம் அட்டாச் பண்ணுறதுக்கு அப்படி ஒரு 40 ரூபா வந்துடும். 40,000. 40,000 அந்த ஒத்த பல்லுக்கு. பிளாக் ஏலியனை இன்ஸ்பயர் பண்ணி தான் நீங்கள் பாடி மாடிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிங்க? என் பாடி மாடிஃபிகேஷன் பண்ணது பிளாக் ஏலியன். நான் அதை ஆர்டிஸ்ட் ஆகணும், பாடி மாடிஃபிகேஷன் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினச்சது வந்துட்டு லில்லி லூ வச்சு தான். இப்போ ஆனால் பிளாக் ஏலியன் அவரே வந்து இவ்வளோ மாடிஃபிகேஷன் பண்ண பிறகு ஏன்டா நம்ம பண்ணோம் அப்படின்ற மாதிரி ரெக்ரெட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சில போஸ்டர்ஸ்லாம் கூட பார்த்தோம், நியூஸஸ்லாம் கூட கேள்விப்பட்டோம். ஸோ ஃப்யூச்சரில் நீங்களும் வாய்ப்பு இருக்கா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. அப்படின்னாலும் நீங்கள் அந்த நியூஸ் கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி இன்னும் நியூஸ் 2 பேருக்குள்ளே சண்டை போயிட்டுருக்கு. ஆக்சுவலி பிளாக் ஏலியனுக்கும் அந்தோனி தாஸ்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கும் சண்டை போயிட்டுருக்கு. நீ நிறையா பாடி மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன், நான் நிறையா பாடி மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லி சண்டை போயிட்டுருக்கு 2 பேத்துக்கும். அதில் வந்து பிளாக் ஏலியன் ஒத்துக்கிட்டாரு, இல்லை நீ தான் என்னோட பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி அந்தோனி ஒத்துக்கிட்டாரு. இப்போ நார்மலாக அம்மாலாம் ஒரு பையன் முடி அதிகமாக வச்சுருந்தால டேய் முடிய வெட்டுறா அப்படிம்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பாடி மாடிஃபிகேஷன் பண்ணீங்க? பண்ணதுக்கு உங்கள் அம்மா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு போய் அம்மா முன்னாடி நின்றுப்பீங்கல்ல, அது என்னது? டங்க் தான் கட் பண்ணேன் ஃபஸ்ட்டே டங்க் தான் கட் பண்ணீங்களா எடுத்தோடனே? ஆமாம். டங்க் கட் பண்ணிட்டு வந்து ஒரு 3 or 5 days வந்து நான் இங்கே அண்ணனோட ஹாஸ்பிட்டலாக இருந்தேன். ஸோ பண்ணி முடிச்சோடனே எனக்கு இந்த சான்ஸும் கிடச்சிது அதே டைமில். ஸோ 2மே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே போனேன். வீட்டுக்கு கூட போகல, நான் ஃபோட்டோ எடுத்து எங்கள் அம்மாவுக்கு அனுப்புனேன், இது மாதிரி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. எங்கள் அம்மா அதுக்கு முன்னாடியே கிளம்பி அங்கே போயிட்டாங்க. நீங்கள் வீட்டுக்கு போகிறது முன்னாடி அவங்க அம்மா வீட்டுக்கு போனாங்க? ஆமாம், கொஞ்சம் அதனால் அவங்க எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் நான் அவங்க எங்கே இருக்கான்னு தெரியல, ஃபோன் அட்டன் பண்ணல, எதுவும் பண்ணல. இப்போ நான் மட்டும் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறது? வீடு வேறு பூட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க, கீயும் சேர்த்து. அப்புறம் கார் கீ தான் இருந்துச்சு. அப்புறம் கார் எடுத்துகிட்டு எங்கே இருக்காங்கன்னு ஒருத்தவங்க விசாரிச்சு, அப்புறம் எங்கள் அம்மாவோட வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னேன். அங்கே போய் ஒரு 7 நாள் ஸ்டே பண்ணி அவங்களை திரும்பி கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு. இப்போ நீங்கள் ஒரு கியூரியஸில் போயிட்டு டங்கை கட் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை ஐபாலில் கலர் பண்ணதாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு ஆர்வத்தில் போயிருப்பீங்க. ஸோ அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்லை, நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணேன். எப்படி இருக்க போகுது, நம்ம பண்ணிட்டோம், என்ன எப்படி இருக்கும், உள்ள பேச்சு வரலன்னா என்ன பண்ணுறது? பேச்சு வந்துடும்னு தெரியும், ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தவங்க கட் பண்ணியிருக்காங்க, அவங்க பேசினாங்க. ஆனால் நமக்கு வரலன்னா அவங்க இங்கிலீஷு, ஸ்பானிஷு, அப்புறம் அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. ஸோ நம்ம தமிழ் நிறையா வார்த்தை, அந்த பழம், அந்த உச்சரிப்புகள்லாம் வந்து அதுதான் யோசித்தேன். வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் டங்கை கட் பண்ணும்போது வலிச்சுதா சார்? வலிச்சுதாவா? நாக்கு லைட்டாக கிடச்சா அப்படி வலிக்கும். ஐயோ, உயிர் போகிற மாதிரி வலிக்கும்.
அது மாதிரி 100 டைம்ஸ் இருக்கும். அனஸ்தீசியா கொடுத்தாலும் அனஸ்தீசியாவுக்கு மேலே உங்களுக்கு பெயின் தெரியும். அப்போ அந்த அனஸ்தீசியா பவர்லாம் போன பிறகு நீங்கள் ரிலாக்ஸ்ட் ஆன பிறகு எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி நான் படுத்து தான் இருந்தேன். இங்கேருந்து எங்கேயாவது போயிடணும், என்னால் முடியல. ஆக்சுவலி நம்மளோட டங்கில் ஏதாவது ப்ராப்ளம்னா நம்மளுக்கு இங்கே ஃபுல்லாக பெயின் இருக்கும். இப்பயும் பெயின் இருக்குது அந்த கலர் பண்ணனால. ஆக்சுவலி நம்மளால் உட்காரவே முடியாது. என்ன பண்ணுறோன்னு நமக்கே தெரியாது. நம்மளே மீறி நம்ம ஒன்று பண்ணுவோம். எங்கேயாவது போவோம், ஏதாவது குத்துவோம், அடிச்சுப்போம், என்ன பண்ணுறதே தெரியாது. நமக்கு லோக்கல் இருக்கணும். நமக்கு பாடிக்கு ஃபுல்லாக அனஸ்தீசியா போய்கிட்டே இருந்தால் தான் ப்ராப்பராக ஒரு 5 டேஸ்க்காவது மினிமம் அனஸ்தீசியா வேணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதை நினச்சி கூட பார்க்க முடியல. நினச்சி பார்க்க சொல்லும் போதே வந்து ஒரு மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுக்குறீங்க. ஸோ அந்த பெயின் சரியாகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? 7 மினிமம் நார்மல் பெயின் ஆகிறதுக்கு 7 டேஸ் ஆச்சு. நார்மலாக ஒரு பெயின் டாலரபிளாக ஓகே, இதுக்கப்புறம் அனஸ்தீசியா வேணாம், ஹோல்ட் பண்ணிடலாம் அப்படின்னு 7 டேஸ். ஜென்ரலாக வந்து உங்கள் போஸ்ட்டு கீழெலாம் வந்து நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து திட்டுறாங்க. எதுக்கு இதெல்லாம் பண்ணீங்க, இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் நிறைய போடுறாங்கல்ல சார். அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? நிறையா பொண்ணுங்களே கீழே கமெண்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாம் என்ன பண்ணுவாளுங்கன்னா வேறு ஃபேக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்கே கமெண்ட் பண்ணுறது. அது மாதிரி பண்ணிட்டு பாருங்க. நான் வேணாண்டி விடுறி அப்படின்னு கேட்க மாட்டாங்க. பசங்களும் நிறையா கமெண்ட் பண்ணுறாங்க. வேஸ்ட் ஆஃப் டைம். தேவையில்ல. அவங்க வேலையை பார்த்தாவாச்சும் அதில் கொஞ்சம் உருப்படியாக தான் ஒரு லெவலாச்சும் மேலே ஏறலாம். ஒரு என்னை திட்டுறதுக்கு யோசிச்சதுக்கு அவன் லைஃப்பை யோசிச்சனா 1% மேலே போயிருப்பான். மோஸ்ட்டாக சில போஸ்ட்டு கீழே பார்த்த கமெண்ட் என்னன்னா, நானும் கேட்கலாமா அவங்க கேளுங்க. நீங்கள் சிங்கிளாக கமிட்டடா? நான் சிங்கிள் தான். சிங்கிள் தான். கல்யாணம் எப்போ பண்ணலான்னு இருக்கீங்க? ஒரு 2-3 இயர்ஸில். மேஜராக என்ன கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்படி இருந்தால் எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கும்? யார் எந்த பொண்ணுக்கு? நாங்கள் பார்த்த கமெண்ட்ஸ் அப்படி வருது சார். அதுதான் அவங்களுடைய பிரதிநிதியாக நான் உங்ககிட்ட எடுத்து வைக்கிறேன் அந்த விஷயத்தை. ஓகே அப்படிலாம் இல்லை. எனக்கு நிறையா ப்ரப்போஸ் வரும். நிறையா ப்ரப்போஸ் வந்திருக்கு. இது வரைக்கும் நிறையா என் பசங்களாம் டெய்லி நைட்டு உட்காந்து எத்தனை பேர் பொண்ணுங்க கமெண்ட் பண்ணியிருக்கணும் உட்காந்து நின்றுட்டு இருப்போம். ஸோ அப்போல்லாம் கிடையாது. பொண்ணுங்களுக்கும் நிறையா பொண்ணுங்க டேட்டூ பண்ணுற பொண்ணுங்க பிடிக்கும். ஆக்சுவலி நாங்களும் பிள்ளைங்க ஒரு சைட் தானே. நானும் பிள்ளைங்களும் ஒன்றுக்குள்ள ஒன்று தான். ஸோ அவங்களுக்கும் பொண்ணு கிடைக்கும்போது எனக்கும் பொண்ணு கிடைக்கும். எனக்கு பொண்ணாக இருக்குது. நான் பார்த்துட்டு சீக்கிரமாக அப்டேட் தரேன். ஒன்றா இருக்குது. சம்டைம்ஸ் நமக்கே தோணும்ல, ஏன் இதெல்லாம் பண்ணோம், எதுக்கு இவங்க இவ்வளோலாம் ஹேட்ரட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஹேட்ரட் யாராவது கொடுத்துருக்காங்களா? அதான் சொல்கிறேன். அந்த சைடு நான் போனதே இல்லையே. அங்கே நான் போய் பார்த்தா எனக்கு என்ன இருக்குன்னு தெரியும். நாங்கள் போகிறதே இல்லை. எனக்கு நிறையா பேர் வந்து என்னை மாதிரி ஆகணும்னு சொல்கிறாங்க. இன்ஸ்பயர் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. என்னோட பெரிய லெவலில் போகணும்னு ஆசைப்பட்றாங்க. இது மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. அவங்கள நான் அப்ரோச் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போனாவே போதும். எனக்கு 10 பேர் நம்ம கூட இருந்தால் போதும்பா. நிறையா பேர்லாம் வேணும். நீங்கள் காலேஜ் படிக்கும் போதே இந்த பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இல்லை, அப்போ டாட்டூ மட்டும் தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப பாடி மாடிஃபிகேஷன் எதுவும் பண்ணல. டாட்டூ பண்ணியிருந்தேன். அதுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை காலேஜ் விட்டு வெளியே வந்துட்டேன். என்ன பிரச்சனை சார்? என்ன பிரச்சனைனா, அது ஒரு கேர்ள்ஸ் காலேஜ். அங்கே டாட்டூ போட்டு போனால என் ஹச்ஓடி வந்துட்டு, நான் காரில் போவேன் எப்போதுமே. அண்ணன்ட்ட கார் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கார் இருக்குது, எங்கிட்டே கார் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு ஒவ்வொரு காரில் போய் இறங்குறது. கிளாஸில் இருக்கும்போது கிளாஸை கட்டிச்சு கேண்டீன் போய்டுறது. பசங்க கூடயே இருக்கிறது. பசங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் வச்சுக்கிறது. எங்கே போனாலும் டேய் ஒன்றா போகலாம்டா, ஒன்றா வரலாம்டா அப்படின்னு வச்சுக்கிறது. ஒரு கேங் ஃபார்ம் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டே இருந்தேன். அதுவும் இல்லாமல் அவங்க என்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. அவங்க கார் நிப்பாட்டுறதுல போய் நான் நிப்பாட்டிடுவேன் முன்னாடியே. அவங்க கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரியே பண்ணுவாங்க. அவங்க சொன்னால் பசங்க கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி செட்லாம் வந்துட்டு பசங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படியே கேட்பாங்க. நாங்கள் என்னோட செட்டு எனக்கு முன்னாடி செட்டும் கொஞ்சம் அப்படி இல்லை. அவங்கள நீங்கள் என்ன மேம் அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப இது பண்ணுறனால என்னையும் இன்னொரு பையனை வந்து காலேஜ் விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. வெளியே அனுப்பலை, அவங்க எங்களை மேனிபுலேட் பண்ணி நாங்களே வேணாண்டா போடான்னு சொல்கிற அளவுக்கு தூக்கி போட வச்சிட்டாங்க. அதான் அவங்க. நீங்கள் அப்போ வந்து டேட்டூ ஆர்டிஸ்டாக இருந்து நீங்கள் பாடி மாடிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிச்சு தான் இப்போ பாடி மாடிஃபிகேஷன் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க. ஆமாம். நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க? நான் ஐபால் டாட்டூ பண்ணுவேன், டங் ஸ்பிளிட் பண்ணுவேன், ஹேர் சேஞ்ச் பண்ணுவேன். ஆனால் டீத் கூட எங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். டீத்லாம் எங்களுக்கு பர்ஃபெக்ஷன் டைமண்ட்ஸ் வைக்கிறது, இல்லைனா வந்து ஸ்டோன்ஸ் வைக்கிறது, இல்லை மாதிரி ஒர்க் பண்ண முடியும். இப்போதைக்கு அதான் டர்னல் பியர்சிங்ஸ் இந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் பிளாட்டினம் வச்சுருக்கீங்கல்ல டீத்தில், இது அப்படியே இருக்குமா இல்லை அடுத்தது இதுலேயும் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்களா? இருக்குது. நான் ஆக்சுவலி ராம்பேர் டீத் வச்சுருந்தேன் 2 சைடு. அது இப்போது ஒரு சைடு எடுத்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் அது ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது, குத்திட்டே இருந்ததுன்னு எடுத்துட்டேன். இது 2ஐயும் வந்துட்டு பிளாட்டினமாக சேஞ்ச் பண்ணிவிட்டு டைமண்ட் அதில் பில் பண்ணலான்னு இருக்கேன். பிளாட்டினம் டீத்தில் டைமண்ட் பில் பண்ண போகிறேன். எப்படி இப்படிலாம் யோசிக்கிறீங்க? இல்லை, சும்மா நமக்கு தோணும். நமக்குன்னு ஒரு கிரியேஷன் இருக்கும்ல, ஓன் கிரியேஷன். அப்படியே ஓன் கிரியேஷன் நம்ம பண்ண வேண்டியது தான். யோசிச்சு ஒருத்தவங்க ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க, இன்னொருத்தவங்க இன்னொரு மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது 2 இதில் கொஞ்சம் நிறையா எடுத்து நமக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி எடுத்து சேர்த்து பண்ணிக்கிட்டோம். இப்போ நீங்கள் பாடி மாடிஃபிகேஷன் ஆர்டிஸ்ட் ஆகணுன்றதுனால தான் உங்களை மாடிஃபை பண்ணீங்களா இல்லை நீங்கள் மாடிஃபை ஆனதுனால ஆர்டிஸ்ட் ஆனீங்களா? நான் பாடி மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அது ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதை லேர்ன் பண்ணணும். நான்
லேர்ன் பண்ணும்போதே அதையும் சேர்த்து பண்ணிக்கிட்டேன். ஸோ அது எனக்கு 2மே சேர்ந்தனால ஈஸியாக கிடச்சிருச்சு. அந்த ப்ராசஸ் கத்துக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு? எவ்வளோ டைம் எடுத்துச்சு? ஆக்சுவலி அது வந்துட்டு கோழி சண்டை விடுவாங்க, ஆடு சண்டை விடுவாங்கல்ல, ஆமா. அந்த மாதிரி தான் இது. அவ்வளோ சீக்கிரம் யாரும் கற்று தர மாட்டாங்க. நம்ம அவங்க கிட்ட போய் இருக்கணும். அவங்க சரி ஓகே இவன் பண்ணுவான்னு அவங்களுக்கு நம்பிக்கை வரணும். அதுக்கப்புறம் அவங்க சொல்லி தரணும். அதுக்கப்புறம் நம்ம ஆப்தமாலஜி படிக்கணும், பாடி அனாட்டமி படிக்கணும், ஸ்கின் ஸ்ட்ரக்சர் படிக்கணும். எல்லாத்தையும் படித்து முடிச்சா தான் இதில் நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். ஓ. எடுத்தோடனேலாம் எடுத்து வைக்கிறது கஷ்டம். ஃபஸ்ட்டு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இதில் நமக்கு பிடிச்சிருக்கணும். கோடு போட்டால் தாண்டக்கூடாதுன்னு இருப்பாங்க. டாக்டர்ஸ்லாம் வந்து கோடு போட்டால் தாண்டவே மாட்டாங்க. அவங்களோட ரூல் என்ன இருக்கோ அந்த ரூல் தான் செய்வாங்க. நம்ம அந்த ரூலை பிரேக் பண்ணும்போது அதில் வர நிறையா நெகட்டிவ்ஸ் வரும். அந்த நெகட்டிவை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நம்ம தைரியம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இருந்தால் நம்மளும் பண்ணலாம். இப்போ நார்மலாக யாராவது நடந்து போனாலே ரோட்டில் போகிறவங்களாம் ஒரு மாதிரி வியர்டாக பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ பாடி மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஜென்ரலாக பப்ளிக் நடுவில் போகும்போது உங்களை பார்த்து வியர்டாக ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்காங்களா? வியர்டாக ஃபீல் பண்ணாங்க பார்ப்பாங்க. அப்போ டக்கு என்னடா பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் குத்து பார்ப்பாங்க. அவ்வளோதான். மற்றபடி வியர்டானா இன்ன வரைக்கும் என்னை பார்த்து யாரும் அப்படி இருந்ததில்லை. இப்போ ஹேண்ட் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன்னு சொன்னீங்கல்ல, நாங்கள் இந்த பிளாக் ஏலியன் அவர் ஃபோட்டோஸ் கூட பார்த்துருந்தோம். அவர் வந்து இந்த 2 ஃபிங்கர்ஸை கட் பண்ணியிருப்பாரு. ஸோ நீங்கள் ஹேண்டை வந்து இப்படி இங்கே ஸ்ப்ளிட் பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கான ப்ராசஸ்க்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? எங்கே போய் பண்ணலாம்? அதுவும் இந்தியாவில் பண்ணலாமா இல்லை அப்ராட் தான் போய்? இல்லை அப்ராட் தான் போகணும். இந்தியாவில் நாங்கள் அவங்கள இன்வைட் பண்ணியிருக்கோம். வந்தாங்கன்னா இங்கே பண்ணுவோம். அப்படிலாம் நாங்கள் அப்ராட் போய் பண்ணுற மாதிரி தான் ஐடியா. அது வந்து ஜெர்மனி போகணும். அங்கே போய் தான் பண்ணுற மாதிரி. இப்போ வரைக்கும் லாஸ்ட் பேசுகிற வரைக்கும் ஜெர்மனி வர்றது தான் பிளானு. ஏலியன்ஸ் விஷ் நடக்கிறது நடக்கும். ஏலியன்ஸ் விஷ். ஃப்யூச்சர் கோல்ஸ் என்ன? தமிழ்நாடு ஃபுல்லாக 39 டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல, ஆமாம். அங்கே எல்லாத்துலேயும் என்னோட ஸ்டுடியோ வைக்கணும். இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்லேயும் ஒரு இடத்துல லேண்ட்மார்க் கேபிட்டல் சிட்டிஸ் அங்கே எல்லாத்துலேயும் ஸ்டுடியோ வைக்கணும். அதுக்கப்புறம் என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணும். ஸ்ட்ரீட் ஸ்டேஸ் ரோடில் டாக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் நிறையா. அதுக்கப்புறம் குழந்தைங்க ரொம்ப ஏழை குழந்தைங்க படிக்காமல் இருப்பாங்களே அவங்களுக்கு படிக்க வைக்கணும். இது என்னோட எய்ம். ஆக்சுவலி உங்கள் விஷ் நிறைவேறதுக்கு நாங்களும் ஏலியன் கிட்ட விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.